Hi guys, welcome to Besant Technologies, Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் ரேஸ்மா. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட்டாக ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். ஸோ இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ ரெகுலராக பாருங்கள். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரேஸ்மா. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன டிகிரி, எந்த இயர் பாஸ் அவுட் நீங்கள்? என் பேர் ரேஷ்மா வரும். நான் வந்து ஹோலி கிராஸ் காலேஜ் ட்ரிச்சில படித்தேன். ஓகே. நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஓகே. ஆமா ப்ரோ, கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இப்போ ரீசன்ட்டா வந்து ரேடியன் கம்பெனில வந்து எந்த இயர் பாஸ் அவுட் நீங்க? 2024. ஓகே. இயர் பாஸ். ஓகே. ஓகே. இப்போ வந்து ரீசன்ட்டா ஒரு கம்பெனில ஆஃபர் வாங்கிருக்கீங்க. ஆமா. ஃபைன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுமே ஆல்ரெடி நீங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி வந்தீங்களா, ஒரே டைமில் வந்தீங்களா? ஓகே. அவங்க உங்களுக்கு முன்னாடியே ஆஃபர் வாங்கிட்டாங்க, நீங்கள் அடுத்த ஆஃபர் வாங்கிருக்கீங்க. ஃபைன். நீங்கள் உங்க எடுத்த ட்ரைனர்ஸ்லாம் யார் எப்படி எடுத்தாங்க? எனக்கு எஸ்கியூஎல் வந்து ராகுல் ட்ரைனர் எடுத்தாங்க. எனக்கு புரியுற அளவுக்கு நல்லாவே எடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பைத்தான், அப்புறம் பவர் பிஐ, அப்புறம் எக்ஸல் ட்ரைனர் எல்லாருமே நல்லா பக்காவா. ஃபைன். ஸோ பெசன்ட் டெக்னாலஜி எப்படி தெரியும், எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க? ஆக்சுவலி நாங்க சோஷியல் மீடியால பார்த்தோம். இன்ஸ்டாகிராம்ல தான். இப்போ நீங்களே சோஷியல் மீடியால ஒரு ரெஃபரன்ஸா மாறிட்டீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபைன். ஸோ இப்போ இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு? செகண்ட் இன்டர்வியூ. ஃபைன். ஸோ மொத்தம் இதில் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு உங்களுக்கு? 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே. அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஆப்டிடியூட், கிராமர் கொஸ்டின்ஸ், அப்புறமேட்டு ஜென்ரலாக வந்து ஆப்டி கம்யூனிகேஷன் செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் கம்பெனி பத்தி எழுத சொன்னாங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு ஜெனரல் டாபிக் நீங்களே சூஸ் பண்ணி எழுதுங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் செக் பண்றதுக்காக அது சொன்னாங்க. அது கிளியர் பண்ணதும் அடுத்தது ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்தது. அதுவும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி क्वेश्चंस இருந்துச்சு ஹெச்ஆர் ரவுண்ட் உங்களுக்கு? ஹெச்ஆர்ல செல்ஃப் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. ஓகே. அதுக்கு அப்புறமேட்டு ரெண்டுமே ஸ்கிரீனிங் ரவுண்ட் தான். ஓகே. அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் ஒன்னு இருந்தது. அதுல எக்ஸல் क्वेश्चंस கொஞ்சம் வந்திருந்தது. அப்புறமேட்டு அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மேனேஜர் கிட்ட பேசினது. ஓகே. ஸோ எக்ஸல்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, பவர்பில எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு? எஸ்கியூஎல் எக்ஸல்ல வந்துட்டு ஷார்ட்கட் கீஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சார்ட்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்திருந்தது. பவர்பில வந்து டாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. எஸ்கியூஎல்ல பேசிக்ஸா queries எல்லாமே கேட்டிருந்தாங்க. இங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீம்ல இருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்? நல்லாவே கோஆர்டினேட் பண்ணாங்க. எனக்கு வந்து கபில் ப்ரோ தான் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாரு. கார்த்திக் ப்ரோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபைன். ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட ஐடி ஜேர்னியை. ஸோ மேபி உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது, ஏதாவது சப்போர்ட்னா நீங்கள் தாராளமாக. ஓகே. கண்டிப்பாக. தேங்க்யூ. வாங்க போட்டோம்.